விரைவிலேயே தமிழ்நாடு நாள் அரசு விழாவாக நவம்பர் 1ஆம் தேதி மிகப்பெரிய பேரெழுச்சியாக தமிழ் பேரினத்தின் பெருவிழாவாக கொண்டாடப்படுகிற நாள் விரைவில் வரும். இமயத்தில் கொடியை நட்டான் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் என்றால் அந்த கொடி எந்த கொடி? இந்த கொடி. ஆரிய படை கடந்த பாண்டிய நெடுஞ்செழியன் கையிலே ஒரு கொடி இருந்தது. அந்த கொடி எந்த கொடி? இந்த கொடிதான். உலகின் பல்வேறு நிலப்பரப்புகளை வென்று கடல் பல கடந்து படை பல நடத்தி பல்வேறு நிலப்பரப்புகளை வென்று உலகில் 3வது பெரிய வல்லரசை நிறுவினான் என் பாட்டன் அருண்மொழி சோழன். அரசனுக்கு அரசன், அவன் மகன் அரசேந்திரன், அவன் கையில் இருந்த கொடி இந்த கொடி. 3 கொடியும் சேர்ந்து அவன் பேரன் பிரபாகரன் மகன் சீமான் கையிலே தமிழ் தேசிய கொடி. இப்ப என்கிட்ட இருக்கிறது வெறும் மணி. நான் என்ன பேசுறேனோ அந்த கருத்தை கூர்ந்து கவனித்து உள்வாங்கி என் பிள்ளைகள் ஆர்ப்பரிப்பார்கள், கையொலி எழுப்புவார்கள். ஆனா அங்க அப்படி இல்ல. தொடக்கத்திலிருந்து கத்துதான். அவன் என்ன கத்துறா, இவர் என்ன கத்துறாரு, எந்த அளவும் நமக்கு புரியாது. விளைஞ்ச நெல்லை வீதியில முளைக்கு போட்டு ஆந்திரால போய் நெல் வாங்கிட்டு வர அந்த அயோக்கிய பயிர்களை எதை வச்சு அடிக்கலாம்? பச்சை மட்டை கூட கௌரவமா இருக்கும்டா. பச்சை மட்டை கூட கௌரவமா இருக்கும். இவங்களை கருக்கு மட்டை வச்சுதான் அடிக்கணும். கருக்கு மட்டை. அதுக்காக பயந்துக்கிட்டு பண மரத்தை புறம் அடிச்சுக்கிட்டு இருக்கான். வந்தா வெட்டி அடிச்சிடும். சரி, அப்புறம் பார்த்தா ஐயா ஸ்டாலின் கூட்டம் போட வர்றாருன்னு 50 பண மரத்தை வெட்டி சாய்க்கிறேன். அங்கிருந்து அண்ணன் பாருங்க அந்த அக்கிரமத்தை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். இரு, மொத்தமா போட்டு ஒரு இடத்துல கொளுத்தி விட்டுருவோம். அதுக்கு தான் 26 தேர்தலில் மொத்தமாக வச்சு கொளுத்தி விட வேண்டியதான். தமிழ்நாடு நாள் உணர்வு எழுச்சியோடு இனத்தின் பிள்ளைகள் எல்லோரும் கூடி தமிழ்நாடு நாள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நிலத்தின் எல்லைகளை மீட்க காக்க போராடிய மானமிக்க மறவர்கள் தெற்கெல்லை போரிலே தலைமை தளபதியாக இருந்த நம்முடைய தாத்தா மார்சல் நேசமணி, அவருடைய தளபதிகள், வடக்கெல்லை போரிலே நம்முடைய தாத்தா சிலம்பு செல்வர் மாப்போ சிவஞானம், அவர் உடனிருந்த தளபதிகள், துப்பாக்கிச் சூட்டில் உயிர் நீத்த வீர மறவர்கள் எல்லோருக்கும் நம்முடைய புகழ் வணக்கத்தையும் வீர வணக்கத்தையும் செலுத்திக் கொண்டிருக்கிறோம். இந்த நாட்டிற்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்ட வேண்டும் என்ற கோரிக்கையோடு மேலும் பல கோரிக்கைகளை 12 கோரிக்கைகளை முன்வைத்து 79 நாட்கள் உண்ணா நோம்பிருந்து உயிரீகம் செய்த நம்முடைய தாத்தா சங்கரலிங்கனார் அவர்களுக்கு நம்முடைய புகழ் வணக்கத்தை செலுத்துவதில் பெருமை கொள்கிறோம். தமிழ்நாடு நாளில் மேலும் பெருமைக்குரிய ஒன்று, தமிழ் இசை வரலாற்றில் பெரும்புகழ் பெற்ற பெருமகன், பேராற்றல் பெற்ற ஒருவர், ஏழிசை ஏந்தல் என்று எல்லோராலும் போற்றப்படுகிற அன்றைய உச்ச நட்சத்திரம் சூப்பர் ஸ்டார் நம்முடைய தாத்தா தியாகராஜ பாகவதர் அவர்களுக்கு இசை புகழ் வணக்கத்தை செலுத்துவதில் அவர் பேரப்பிள்ளைகள் பெருமிதம் கொள்கிறோம். இந்த நிகழ்வில் இன உறவாக ஒன்று கூடியிருக்கிற
இன்னுயிர் சொந்தங்கள், என் நம்பிக்கைக்குரிய நாளைய தமிழ் நாட்டின் எதிர்காலமான தம்பி தங்கைகள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும். தமிழ்நாடு நாள் தொடர்ச்சியாக நாம் கொண்டாடி கொண்டு வருகிறோம். மற்ற மாநிலத்தவர்கள் எல்லாம் அரசு விழாவாக அந்த மாநிலங்கள் பிறந்த நாளை, பிரிந்த நாளை பெருமையோடு கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் இது நடப்பதில்லை. நாம் வந்த பிறகு ஒப்புக்கது கொண்டாடப்பட்டது. அதுவும் இங்கே பேசியவர்கள் குறிப்பிட்டது போல மாநிலம் பிறந்த நாளை தமிழ்நாடு நாள் என்று கொண்டாடாது அதற்கு பேரறிஞர் அண்ணா என்கிற பெருந்தகை அவர் முதலமைச்சரான பிறகு 1967 வந்த பிறகு ஜூலை 18 பன்னெடுங்காலமாக இருந்த வலியுறுத்தப்பட்ட அழுத்தம் கொடுக்கப்பட்ட அந்த கோரிக்கையை நிறைவேற்றினார். திராவிடர்கள் வரலாற்றை ஒன்று திரிப்பார்கள் அல்லது அறவே மறைப்பார்கள் என்பதற்கு சான்று இந்த நிகழ்வு. பிறந்த நாளை கொண்டாடாது பேர் வைத்த நாளை பிறந்த நாள் என்று கொண்டாடுவது எப்படிப்பட்ட பைத்தியக்காரத்தனம் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். திராவிடம் என்பதே திரிவு, ஒரு ஏமாற்று என்பதற்கு இதுவும் ஒரு உதாரணம். தமிழர் அடையாளங்களை, தமிழர் தொன்மங்களை திட்டமிட்டு மறைப்பார்கள். இங்கே எல்லை காக்கும் போராட்டத்தில் இன்னுயிரை ஈந்த மறவர்களுக்கு தமிழ்நாடு என்று பெயர் வைக்க வேண்டும் என்று வலியுறுத்தி பசி எனும் பெரு நெருப்பை தன் வயிற்றில் கொட்டி தன்னுயிரை தந்த ஒரு பெருந்தமிழன் சங்கரலிங்கனாருடைய நினைவை அல்லது புகழை போற்ற தவறுகிறது இந்த அரசு என்றால் இந்த அதிகாரம், இந்த ஆட்சி யாருக்கானது என்பதை என்னிலும் என் இளைய தம்பி தங்கைகள் எண்ணி பார்த்து தெளிய வேண்டும். நம் பெருமைக்குரிய அடையாளங்கள் எதையும் அவர்கள் போற்ற மாட்டார்கள். திட்டமிட்டு நமது அடையாளங்களை, நமது தொன்மத்தை, வரலாற்றை மறைப்பார்கள். ஏனென்றால் வரலாறு வாழும் வரைதான் ஒரு இனம் வாழும். வரலாற்றை மறந்துவிட்ட இனம் சுடுகாட்டில் இறந்து கிடக்கிற பிணம் என்று ஓசிமின் சொல்கிறான் என்றால் வரலாறு தான் எந்த ஒரு தேசியத்திற்கும் வழிகாட்டும். வரலாறு என்பது என்ன? ஒவ்வொரு தேசிய இனமும் அது நடந்து கடந்து வந்த பாதையே வருங்கால தலைமுறையின் வழித்தடமாக மாறுகிறது. அதுதான் வரலாறு. அப்படி தமிழ் பேரினம் பன்னெடுங்காலமாக அது எப்படி உயர்ந்து சிறந்து பெருமைப்பட வாழ்ந்தது, எந்த இடத்தில் அது வீழ்ந்தது, இது எல்லாம் வருங்கால தலைமுறைக்கு பாடமாக, படிப்பினையாக, வழித்தடமாக இருக்குமானால் அதுதான் வரலாறு. ஆனால் அப்படி தமிழினத்தின் எந்த அடையாளமும் எந்த வரலாற்று சுவடும் இல்லாது ஒழித்தார்கள் இந்தியரும் திராவிடரும். நாம் வரவில்லை என்றால்
2008 2009 அந்த காலகட்டங்களில் இனப்படுகொலை நிகழவில்லை. நமக்கு இன உணர்வும் மான உணர்வும் வந்து நம் இனச்சாவை தடுக்க முடியவில்லையே என்ற அந்த வெறி உணர்வு வரவில்லை என்றால் எவரும் இந்த களத்திற்கு வந்திருக்க போவதில்லை. தமிழ்நாடு என்ற ஒரு நாள் நினைவுக்கே வரப்போவதில்லை, மறந்து விட்டிருப்பார். அதனால் ஒரு தமிழ் சமூகத்தின் தலைமுறை எப்படி தடம் மாறி போய்கொண்டிருக்கிறது என்பதை அறிவார்ந்த பெருமக்கள், பேரன்பு மிக்க என் பெற்றோர்கள், கற்றறிந்த சான்றோர்கள், பள்ளி கல்லூரிகளில் படித்துக் கொண்டிருக்கிற மொழியை, இனத்தை, நாட்டை, நிலத்தை, வளத்தை பெரிதும் நேசிக்கிற என் பிள்ளைகள் கவனிப்பீர்கள், கவனித்துக் கொண்டுதான் இருப்பீர்கள். இந்த நிலையில்தான் நாம் எவ்விடத்தில் வீழ்ந்தோமோ அவ்விடத்தே எழ வேண்டும் என்கிற வெறி உணர்வோடு, தாழ்த்தப்பட்ட இடத்திலேயே தலை நிமிர வேண்டும் என்கிற குறியோடு நாம் எழுந்து நிற்கிறோம். இன்று அம்பத்தூரிலே ஒரு குறுகிய தெருவிலே தமிழ்நாடு நாள் கொண்டாடப்படுகிறது. ஆனால் இதயத்திற்குள் ஒரு நெருப்பு எரிகிறது. அது ஒரு லட்சிய நெருப்பு. விரைவிலேயே தமிழ்நாடு நாள் அரசு விழாவாக நவம்பர் 1ஆம் தேதி மிகப்பெரிய பேரெழுச்சியாக தமிழ் பேரினத்தின் பெருவிழாவாக கொண்டாடப்படுகிற நாள் விரைவில் வரும். அதை சாதித்து காட்டக்கூடிய ஆற்றலை என் அன்னை தமிழ் நமக்கு தரும். அந்த உணர்வை இதற்காக போராடி உயிர் நீத்த என் முன்னவர்களின் மூச்சு காற்று எமக்கு ஊட்டிக்கொண்டே இருக்கும். ஏன் கால்கள் வழிநடத்தி பயணம் செல்கிற பிள்ளைகள் அல்ல, பல ஆயிரம் ஆண்டுகளாக எமது முன்னவர்கள் தூக்கி சுமந்து வந்த கனவு வழி நடத்தி செல்கிற பிள்ளைகள் நாங்கள். வயிற்று பசியோடு நிலத்தில் நிற்கவில்லை, வரலாற்றின் பசி கொண்ட பிள்ளைகள். சோற்று பசி அல்ல, சுதந்திர பசி. எத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி எங்கள் முன்னவன் கொக்கக்க கூம்பும் பருவத்து மற்றதன் குத்தக்க சீர்த்த இடத்து என்று சொல்கிறார். யாருக்கு பாடினான்? 2000 ஆண்டுகளுக்கு பின்னால் ஒரு பேரன் வருவான், எந்த சமரசம் செய்யாமல் களத்திலே நிற்பான், அவனுக்கு இது கற்பிக்கும், இது பாடம் புகட்டும். என்ன சொல்கிறான்? பசியோடு நிற்கிறது கொக்கு, நிறைய மீன்கள் போய்கொண்டிருக்கிறது, கொத்தினால் தற்காலிக பசியை போக்கலாம், நீக்கலாம். ஆனால் அது குறித்து விட்டது, இந்த மீனைத்தான் கொத்த வேண்டும் என்று. குத்தக்க சீர்த்த இடத்துங்கிற அந்த மீன் வரும் வரை பசியோடு, வெறியோடு, லட்சிய உறுதியோடு நிற்கிறா கொக்கு. இவரோடு கூட்டணி வைத்தால் 4 சீட்டு, 40 சீட்டு, 10 MP, 25 MLA இல்லை. எங்களுக்கு வேண்டியது 4-3 சீட் அல்ல, தமிழ்நாட்டை கைப்பற்றணும் நினைக்கிறேன். அதுக்கு ஒரே ஆயுதம் பொறுமை. பொறுமையும் ஒருவித போர்தான். மாசத்துன்னு சொல்றான். அதுக்கு முன்னாடி முதுமொழி இருக்கு, பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு. நம்ம பொறுத்துட்டா ஆள போறோம். அதுதான் அது சொல்றான், பொறுத்தார் பூமி ஆழ்வார். எங்கள் தலைவன் எங்களுக்கு சொல்லி வைக்கிறான், பொறுமை என்கிற மரத்தின் வேர் எப்போதும் கசப்பாக இருக்கும், ஆனால் அந்த மரத்தின் கனிகளோ மிகவும் தித்திப்பாக இருக்குங்கிற. அப்ப என்ன செய்யணும்? பதறாமல்,
தடமாறாமல் தடுமாறாமல் இலக்கை நோக்கி பயணித்துக் கொண்டே இருக்கணும். அதுதான் ஒரு லட்சிய வீரனுக்கு முதல் தகுதி, ஒரு கொள்கை மரவனுக்கு முதல் கோட்பாடு. அதுதான் தமிழ்நாட்டு கொடியை ஏற்றுறோம், உடனே பிரிவினை, உடனே பாசிசம்லாம் சொல்லுவான். அவனுக்கு என்ன பேசுறதுன்னு தெரியாதனால பேசுவான். கோட்டையிலே ஒரு நாள் இந்த கொடியை ஏற்ற போற, நீ பார்க்க தான் போற. இந்தியாவுக்கு ஒரு கொடி வந்தது, அதுக்கு முன்னாடி இந்த கொடி இருந்தது. அதுதான் வரலாறு. இமயத்தில் கொடியை நட்டான் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் என்றால் அந்த கொடி எந்த கொடி? எந்த கொடி? கீழே இருக்க அந்த வில் அம்புதான். ஆரிய படை கடந்த பாண்டிய நெடுஞ்செழியன் கையிலே ஒரு கொடி இருந்தது. அந்த கொடி எந்த கொடி? இந்த கொடிதான். உலகின் பல்வேறு நிலப்பரப்புகளை வென்று, கடல் பல கடந்து, படை பல நடத்தி, பல்வேறு நிலப்பரப்புகளை வென்று உலகில் 3வது பெரிய வல்லரசை நிறுவினான் என் பாட்டன் அருண்மொழி சோழன். அரசனுக்கு அரசன், அவன் மகன் அரசேந்திரன். அவன் கையில் இருந்த கொடி இந்த கொடி. 3 கொடியும் சேர்ந்து அவன் பேரன் பிரபாகரன் மகன் சீமான் கையிலே தமிழ் தேசிய கொடி, தமிழர் நாட்டு கொடி, தமிழர் பண்பாட்டு கொடி, அவன் பரம்பரை கொடி. என்னரும் தம்பி தங்கைகளே, திமிரோடு அதை தூக்கி பிடி. எவன் குறுக்க வந்தாலும் ஓங்கி அடி. இது நடிப்பல்ல, வென்றாக வேண்டும் என்கிற இதய துடிப்பு, லட்சிய துடிப்பு. எவனுக்குடா என்ன அளவுக்கு வரலாறுக்கு பெருமை இருக்கு? எவன் மொழியடா என்ன அளவுக்கு செழுமையும் இலக்கிய வளமையும் இருக்கு? யாரடா வருவா? கம்பங்க அவனெல்லாம் விடுறா. சின்ன பையன் என்னை மோதி ஜெயிடா பார்ப்போம். நான் தமிழ் படிச்சவன்ல, தமிழ் ஒரு பாடம். நான் படிச்சது பொருளாதாரம். வா வாதிடு, போடா போடா அங்கிட்டு. தம்பி, எல்லாமே எங்களுக்காக சொல்லப்பட்டதான் தம்பி. என் முன்னவர்கள் எழுதியது, பேசியது, நடந்த பாதை எல்லாம் எங்களுக்காகத்தான். யாரு தமிழன்? தமிழன்னா யாரு? நாங்களா? எங்களை போல உலகில் மாண்பு கொண்ட ஒரு இனத்தின் மக்கள் எவனுமே கிடையாது. அது என்ன சொல்றான்? இல்ல தம்பிக்கு ஒன்று, அவன் என்ன சொல்றான்? காற்றடிக்கும் போதுதான் பதறியது மணியது என்று தெரியுங்கிறான். இப்ப என்கிட்ட இருக்கிறது வெறும் மணி. யாருக்க நான் என்ன பேசுறேனோ அந்த கருத்தை கூர்ந்து கவனித்து உள்வாங்கி என் பிள்ளைகள் ஆர்ப்பரிப்பார்கள், கையொலி எழுப்புவார்கள். ஆனா அங்க அப்படி இல்லை. தொடக்கத்திலிருந்து கத்துதான். அவன் என்ன கத்துறா, இவர் என்ன கத்துறாரு, எந்த அளவும் நமக்கு புரியாது. அதை விடுவோம், அதை விடுவோம். இது ரொம்ப முக்கியமான நாள். அதை விடுவோம். ஏன்னா நான் 1.5 மணி நேரம் பேசுவேன், அதை விட்டுருவான். இந்த ஓரச்செய்ய தலைச்செய்ய ஆகிடுவான். ஏன்னா அவங்க ஒரு பதறு, அவங்க ஒரு பதறு. நம்முடைய பாட்டன்கள், நம்முடைய தாத்தாக்கள் இந்த மாநிலம் பிரிக்கப்படுவது எப்போ? 1956 அப்பதான் மாநிலம் பிரிக்கப்படுது. ஆனா 1921க்கும் 21ல இறந்து போகிறான்னு ஒருவன் இறந்துறான். அவன் வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்போங்கிறான். அப்ப பிரிக்கல, பிரிப்பான்னு எவனு நினைக்கல. ஒருத்தன் பாடினா சொல்லல, சொல்லடி சிவசக்தி, என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய். நிலச்சுமை என வாழ்க அருள்வியம். நிலச்சுமை, பூமிக்கு பாரமா வாழ்வதற்கு எனக்கு வரம் தந்து விடுவாயா?
எப்படி சொல்றான் பாருங்க. வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு. மாநிலமே பிரிக்கல, இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு எனக்கு வல்லமைதா என்று அவன் மனதுக்குள் பிரிச்சு போயிட்டான். அவன்தான் மகாகவி, நம் பாட்டன் பெரும்பாவளன் பாரதி. அந்த பாட்டே அதுக்கு பின்னாடி வந்த எழுச்சி புரட்சி பாவலர் நம்முடைய தாத்தா. இவங்க எல்லாருமே உலகம் தழுவி ஆரத்தழுவி நேசிச்சு பாடியிருக்கான். அதுக்கு முன்னவர்களை விடு, வள்ளுவன், கம்பன், கபிலன், இளங்கோ, அதை விடு. புரட்சி பாவலர் பாடுறாரு பாரதிதாசன், பாரடா உன் மானுட பரப்பைங்கிறான், இந்த மானுட சமுத்திரம் நான் என்று கூவடாங்கிறான். உலகம் முழுமைக்கு நமதுங்கிறான். தமிழனை போல் இப்படி உலகத்தை பேரன்பு கொண்டு ஆரத்தழுவி அனைத்து நேசித்து நின்ற ஒரு சமூகம் உலகிலே கிடையாது. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று உறவு சங்கு ஊதியவன் தமிழன். உலகம் ஒன்று, அதில் உறையும் மானுடர் எல்லாம் ஒரே குலம் என்று ஓங்கி உலகிற்கு சொன்னவன் தமிழன். ஆனால் இன்றைக்கு இன வெறியர்கள், மொழி வெறியர்கள், பிரிவினைவாதிகள் இன்று வெற்றுப்படியை சுமந்து கொண்டு குனிந்து நிற்கிறார். நாம் பேசுவதெல்லாம் என் பிள்ளைகளே இன உரிமை, தமிழ் தேசிய பேரினத்தின் இறையாண்மை. நாம் பேசுவது இன உரிமை அரசியல், இன பிரிவல்ல, இன வெறுப்பு அரசியல் அல்ல. நாம் பேசுவது தமிழ் தேசிய இனத்தின் இறையாண்மையை பேசுகிறோம். அதை கேட்கிறோம். இறை என்றால் அரசு, ஆண்மை என்றால் ஆளுமை கொண்ட ஒரு அரசு. என் இனத்தின் இறையாண்மை அது இல்லை என்றால் இந்த அரசு அமைந்து அதிகாரம் வந்து என்னத்துக்கு? விளைஞ்ச நெல்லை வீதியில முளைக்க போட்டு ஆந்திராவில் போய் நெல் வாங்கிட்டு வர அந்த அயோக்கிய பயிர்களை எதை வச்சு அடிக்கலாம்? பச்சை மட்டை கூட கௌரவமா இருக்கும்டா, பச்சை மட்டை கூட கௌரவமா இருக்கும். இவங்களை கருக்கு மட்டை வச்சுதான் அடிக்கணும், கருக்கு மட்டை. அதுக்காக பயந்துக்கிட்டு பனை மரத்தை புறம் அடிச்சுக்கிட்டு இருக்கான். வந்தா வெட்டி அடிச்சிருவான், அடிச்சாலும் அடிச்சிருவானோன்ட்டு பயந்து பனையப்புறம் வெட்டிக்கிட்டு இருக்கான். ஒரு சட்டம் வருது, பனை மரத்தை வெட்டக்கூடாது. நம்ம தொடர்ச்சியா பேசுறதுக்கு வழி இல்லை. பனை மரத்தை பாதுகாக்கணும், அது நீர் வளத்தை உறிஞ்சி பாதுகாக்கும், மண்ணை வளப்படுத்தும். எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குன்னு நம்ம தான் பேசியிருக்கோம். சரி, அப்புறம் பார்த்தா ஐயா ஸ்டாலின் கூட்டம் போட வர்றாருன்னு 50 பனை மரத்தை வெட்டி சாய்க்கிறாங்க. அங்கிருந்து அண்ணன் பாருங்க அந்த அக்கிரமத்தை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். மொத்தமாக போட்டு ஒரு இடத்துல கொளுத்தி விட்டுருவோம். அதுக்கு தான் 26 தேர்தலில் மொத்தமாக வச்சு கொளுத்தி விட வேண்டியதான். இவங்க நிலத்துல குப்பையை போடுற மாதிரியே நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, நெருப்பு மேல குப்பையை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அது எல்லாவற்றையும் கொளுத்தி சாம்பலாக்கும்னு தெரியாம. தமிழர்கள் யார்? அறிந்த அனைத்தையும் அறிய செய்தவன் தமிழன்கிறான். தமிழன் தான் அறிந்த அனைத்தையும் அறிய செய்தவன். வையத்தார் அனைவருக்கும் அறிய செய்தவன் தமிழன். செறிந்து காணும் கலையும் பொருளும் சிறந்த செயலும் அறமும் புரிந்து நிறைந்த இன்ப வாழ்வை காண நிகழ்த்தி முன்னர் அறிய செய்தவன் தமிழன். காற்று கனல் மண் புனலும் வானும் தமிழர் கனவும் திறமும் கூட்டி நாற்றிசை அழகை வாழ்வை காண நயன்று முன்னால் அறிய செய்தவன் தமிழன்கிறவன். எங்கும் புலமை, எங்கும் விடுதலை, எங்கும் புதுமை கண்டவன் நீயே, கண்டதும் நீதான். அங்கு தமிழன் தோளே கண்டாய், அங்கு தமிழன் திறமை கண்டாய், அங்கு தமிழன் தோளே கண்டாய்ங்கிறான் புரட்சி பாவலன். உலகத்துக்கு எல்லாவற்றையும் அறிய தந்தவன் தமிழன். அது ஒரே இதுல நம்ம அப்பா நம்மால் வர சொல்றாங்க, அறிவை கடன் கொடுத்தவன் உலகிற்கு தமிழன். காண்பரு பொருளையும் கலனியும் கண்டவன், கடலின் பரப்பையும் கடல்நயல் சென்றவன். வான்முகில் மலையிடை வாழ்க்கை தொடங்கியவன்,
வளர்ந்தரு குறிஞ்சியில் காதலை உணர்ந்தவன், தேனுமில் முல்லை மருதம் நெய்தலை தீர ஆய்ந்தனன், இல்லறம் வகுத்தவன், காந்தரு பொருளையும் கலனியும் கண்டவன், கடலின் பரப்பையும் கடந்தையல் சென்றவன். என் தம்பி தெரியுமா, இவர்கள் தமிழர்கள்ங்கிறான் பெரும்பாவளனும் தாத்தன் பெருஞ்சித்திரனர். பெருமைக்குரியவன் தமிழன், பெருமைக்குரியவன் தமிழன். தமிழ் பெருங்குடியில் பிறந்தவன், அதனாலே அவன் பெருமைக்குரியவன்கிறான். ஒரு புதுசா தமிழ்நாடு வைக்கல, அண்ணா அவர்களே சொல்றாங்க, இருந்தது மாற்றப்பட்டது வைக்கிறோம். அது மாதிரி இப்ப நாம என்ன பண்றோம், பல இடங்களை தேவையில்லாத பேர்கள் நிறைய இருக்குது, வர்ற மாத்திரம். உங்க கிட்ட அதிகாரம் இருக்கும் போது எங்க அடையாளங்களை மறைத்து உங்கள் அடையாளங்களை நிறுவ நினைக்கிறீர்கள். நாங்கள் அதையெல்லாம் மீட்க காக்க போராடி அதிகாரத்தை கைப்பற்ற வருகிறோம். இழந்த பிள்ளைகள். அதனால்தான் உங்களுக்கு ஒவ்வொரு தேர்தலும் வழக்கமான தேர்தல் எங்களுக்கு போர் களமாக இருக்கிறது. என் இனத்தின் தேர்தலாக மாறுதலாக நாங்கள் பார்ப்பது அதுதான். உங்களின் வெற்றி வழக்கமான ஒன்று. தமிழ் தேசிய பிள்ளைகள், நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளின் வெற்றி என்பது வரலாற்றில் புரட்சி, மாறுதல், பெரும் மாற்றம். திட்டமிட்டு ஒவ்வொன்றாக மாற்றுகிறார். பெருந்தலைவர் காமராஜர் பேர்ல இருக்கா அந்த பேருந்து நிலையத்தை மாற்று. இந்த நாட்டில் ஒரே ஒரு தலைவர் தான் இந்த நாட்டுக்கு, அது ஐயா கருணாநிதி மட்டும்தான். இன்னொன்று ஐயா ஈவே ராமசாமி அவர்கள். இந்த ரெண்டு பேரும் என்கிட்ட மாட்டிக்கிட்டு பட போற பாட நீ பார்க்க தானே போற. இப்பே வச்சு நல்லா அழகு பார்த்துக்கிட்டு போயிட வேண்டியதுதான். என்ன தாலி அறுக்கிறதுக்கு முன்னாடி பொண்ணுக்கு கடைசியா பூ வச்சு பொட்டு வச்சு வலையெல்லாம் போட்டு அதெல்லாம் பண்ணுவான். ஏன்னா அது கடைசியா வைக்கிற பூ, கடைசியா வைக்கிற பொட்டு, கடைசியா போடுற நகைங்கிறதுனால பார்த்துருக்கேன். சொந்தக்காரர் எல்லாம் இது பண்ணும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனால் நான் இதுல கஷ்டப்படல, இஷ்டப்பட்டு தான் செய்ய போறேன். எத்தனை ஆயிரம் ஆண்டுகளா இந்த இனம் வழியை தூக்கி வந்திருக்கும். அந்த மொத்த வழியையும் என் தோல்ல விட்டு போயிருக்கான். மொத்த வழியும். என்ன சீமா நீ இவ்வளவு கோபம்னு கொஞ்சம் தான் வெளிக்காட்டிருக்கேன். 5000 ஆண்டுகளாக வாங்கிய அடி, குறிப்பாக 500 ஆண்டுகளாக என் இனம் தூக்கி சுமந்து வந்த கணம். இப்ப எப்படி இருக்கணும், நான் வரலாறுனா என்னன்னு தெரியாதவன்ட்ட போய் நம்ம மாட்டிக்க கூடாது. வரலாறுனா சகோதரர் அஜித் எடுத்த படத்தை பேர் சொல்லக்கூடாது. இது வேற வரலாறு திரும்புகிறது அப்படின்னா நான் கூட வேற ஏதோ ஒரு பெரிய ரெவல்யூஷன் சேஞ்ச், பெரிய புரட்சிகர மாற்றம் வரப்போகுதுன்னு ஒன்றும் இல்லை. செத்தவன் வீட்டுக்கு நம்ம போய் துக்கம் கேட்கறது இல்லை, செத்தவனே நம்ம வீட்டில் வந்து சாக கொடுத்துன்னு வந்து கேட்கறது. இது வரலாறு மாறுதல். இது ஒரு மாறுதலா இல்லையா? அதை மட்டும் சொல்லு. நான் சொல்றது கொஞ்சம் கவனத்தில் எடுப்பா. இதெல்லாம் தான் மாறுதல். தலைவர்கள் நினைவிடமா அங்கு போய் மரியாதை செய்வது உண்மையிலே மரியாதை. என் மண்ணுக்காக, என் இனத்திற்காக, எனக்காக நின்றவன், எனக்காக போராடி செத்தவன், அவன் விழுந்த இடத்தில் போற்றுவதுதான் மரியாதை. அதுதான் நேர்மையான உண்மையான வணக்கம். அதை விட்டுட்டு ஒரே கட்டம் அது இருக்குது, எல்லாரும் படத்தை மாட்டி மாட்டி கும்பிடுறது, அது கட்டம் இல்லை, வெறும் நட்டம். இது ஒரு என்னவோ இன்னொரு 50-60 ஆண்டுகளுக்கு முன்னாடி பிறந்தா அவங்க தாத்தா காலங்களில் செத்துருக்கணும். இல்லைன்னா எல்லாரும் நாசமான பிறகு பிறந்து நம்மளும் கூட்டமாக போயிருக்கணும். ஆனால் நாயா பிறந்தா கூட 4 வீட்டில் சுதந்திரமா நக்கி திண்டு செத்துருக்கலாம். இந்த தமிழனா பிறந்தது ஒன்று இருக்கு பாரு. சரி, தெரியாமல அவ்வளோ பெரிய புரட்சியாளர் எங்கள் அண்ணன் பழனி பாபா சொல்றான் பாரு, நாயிடா தமிழன், நாய் அப்படிங்கிற. நாம புலி சிங்கம் எல்லாம் போயிட்டு இருக்கோம். அவர் ஒருத்தர் தான் சொன்னார், உண்மையை சொன்னார். என்ன? நாய் தமிழன். ஏன் நாயவன்? நாய்க்கு தட்டிலே சோர்வை கோழி கொத்தும், காக்கை கொத்தும், அணில் திங்கும், பேசாமல் இருக்கும்டா அந்த நாய். ஆனால் பக்கத்து தெருவில் இருக்கிற இன்னும் ஒரு நாய், சக நாய் வந்து தட்டிலே வாய் வைக்க வந்தால் கடித்து குதறும்டா. இதான்டா தமிழங்கிறோம். தெலுங்கு வந்தா ஆட்சி கொடுத்துரு, மலையாளி வந்தா கொடுத்துரு, கன்னடம் வந்தா கொடுத்துரு, பீகாரி வந்தா கொடுத்துரு, தமிழை வந்தா ஐயா குறுக்க வந்து படுத்துரு.
இவன் இது ஒரு கூட்டம்டா, இது ஒரு கூட்டம். அண்ணன் வந்து மாரியாத்தா கையில கூட 2 வகையில தான்டா வேப்பிலை இருக்கும். நான் விரலுக்கு ஒரு வேப்பிலை வச்சு அடிச்சு எழுப்புறேன், அப்பவும் எனக்கு இந்த இவங்களெல்லாம் பார்க்கும்போது என்ன வரும்னா பரிதாபம் வரும். உங்களோட போயிருக்க வேண்டியது ஐயா, எனக்கு ஏன் அதெல்லாம் ஏற்றி விட்டு போனீங்க? அவன் படித்தா அவன் பாட்டுக்கு உசிப்பி விடுறான். இப்படி சொல்றாம நறுக்குவோம் பகையின் வேர் சிறுத்தை பெருங்குட்டம் அப்படியே நிமிந்துக்கிறது. நாம் தமிழர் என்று முரசறைவாய் குறுக்கில் முளைத்திட்ட இந்த அயலார் ஆட்சி குண்டோட போயிட்டு கொட்டடா முரசம்ங்கிறான். அப்ப என்ன பண்ணிருது? டபக்குன்னு அப்படியே முறுக்கரிக்கிறது. போலாம், வாடா. நந்தமிழ் நாடாலும் சொந்த நன் மைந்தர்கள் நாம் தமிழர் என்று முரசறைவாய் முத்துப்பல் பகைப்படை நம்படை முன் நிற்காது போயிற்று கொட்டடா முரசம்ங்கிறான். நந்தமிழ் தாய்க்கெதிர் இந்திக்கும் ஆட்சியா? எப்படி கேட்கிறான் பாரு. இப்ப இந்திக்கு ஆட்சி, இந்திக்காரனுக்கு ஆட்சி. நந்தமிழ் தாய்க்கெதிர் இந்திக்கும் ஆட்சியா? நாம் தமிழர் என்று முரசறைவாய் வந்தவர் போயினர் செந்தமிழ் செல்வமே மணிமுடி பூனடா மணிமுடி சூட்டி கொட்டடா முரசம்ங்கிறான். வந்தவர் போயினர் செந்தமிழ் செல்வமே மணிமுடி புனைந்தனன் கொட்டடா முரசம்ங்கிறான். யாருக்கு சொல்றான்? எனக்கு தான் சொல்றான். வந்தவெல்லாம் போயிடுவான்டா, செந்தமிழ் செல்வனே மணிமுடி சூடாடாங்கிறான், கொளுத்துறான்றான். தண்ணி ஊற்றி எழுதுனா கூட கொஞ்சம் தொடச்சிட்டு படுத்துருவான்ட்டு வெந்நீரை ஊற்றிடுறாப்புல. தூங்கும்போது தண்ணி ஊற்றி எழுப்பினா என்ன பண்ணுவான்? தொடச்சிட்டு போப்பா அப்படின்னு படுப்பான். வெந்நீரை ஊற்றிட்டா அப்படி வெந்நீரை ஊற்றி எழுப்பிக்கிட்டே வராப்புல. தமிழே தமிழருக்கு தாய்மொழி என்போம், தமிழ்நாடு தமிழருக்கு தாயகம் என்போம். தமிழ்நாட்டில் அயலாருக்கு இனி என்ன வேலை? தாவும் புலிக்கு நரியந்த மூளைங்கிறான். இங்க எல்லாம் சேட்டை. இந்திக்காரனை உள்ள விட்டுட்டு அவனுக்கு ஓட்டுரிமை கொடுக்கறதுக்கு நீ நாட்டம் கட்டிட்டு இருக்க. நீ என்கிட்ட நீ கூடு, நான் வந்து எல்லாத்தையும் கணக்கு பார்த்து தூக்கி கழிச்சு போடுறேன், அவ்வளவுதானே. என்ன பண்ணுவேன்? நீ எப்படி சேர்த்தியோ நான் அப்படி நீக்கிறேன். எவனாவது கேட்க வேண்டாம், செவரில் 2 சாத்தி பேக்குறேன். ஏன்னா இது என்ன? தூங்கியது உண்டு தமிழர்கள் முன்பு, பகை தூளாகும் என்றோ எழுந்த பின்புங்கிறான். தூங்கியது உண்டு தமிழர்கள் முன்பு, பகை தூளாகும் என்றோ எழுந்த பின்புங்கிறான். தீங்கு புரிந்திடும் வடக்கனின் என்பு, தீங்கு புரிந்திடும், எப்படி சொல்றாரு பாருங்க. தீங்கு புரிந்திடும் வடக்கனின் என்புனா என்ன? எலும்பு சிதைந்து முடிக்கப்படும், சிதைந்து அழிக்கப்படும், சிதைந்து ஒழிக்கப்படும். தமிழரின் வன்புல, தமிழரினுடைய வம்புல சிதைத்து அழிக்கப்படும். இந்த ஆட்டத்தில் நீ வேற எங்கேயாவது வச்சுக்கணும்ன்றான். அன்னைக்கே கணிச்சிட்டாப்ல வந்து உள்ள வந்து புகுந்து 1 கோடி 1.5 கோடிக்கு மேல ஆளுகள் வந்து ஆட்டம் காட்டுவான்ட்டு. தமிழ்நாடுன்னு ஒன்று புதிதாக இவர்கள் பெயர் வைக்கல. நம்ம அம்மா தமிழ்ச்செல்வி அவர்கள் சங்க காலத்திலிருந்து எப்படி தமிழ்நாடு, நம்ம கூட தமிழ்நாடு என்று தான் சொல்றோம். நமது முன்னவர்கள் உலகம்ங்கிறான். தமிழ் உலகடா, தமிழனுடையது உலகம்ங்கிறான். பாரதி பாடும்போது தமிழ் திருநாடு தன்னை பெற்ற எங்கள் தாய் என்று கும்பிடடி பாப்பா, அமிழ்தில் இனியதடி பாப்பா, நம்ம ஆன்றோர்கள் தேசமடி பாப்பாங்கிறான். ஆன்றோரும் சான்றோரும் ஆண்ட நமது நாடுடாங்கிறான். கல்வி சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு, வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு, நெஞ்சை எல்லும் சிலப்பதிகாரம் எனும் மணி ஆரம்படைத்த தமிழ்நாடு. தமிழ்நாடு 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 மூச்சுக்கு 300 தடவை படித்தோம். தமிழ்நாடு பிரிந்து மாநிலமாக வரும், அதற்கு தமிழ்நாடு என்று இவர்கள் பெயர் சூட்டுவார்கள். அதை சூட்டச் சொல்லி போராடி ஒருவன் உயிரீகம் செய்வான் என்றெல்லாம் அவனுக்கு தெரியாது. ஆனால் தமிழ்நாடு தமிழ்நாடு என்று பாடினார்.
ஏன்? உண்மையிலேயே இது தமிழ்நாடு, அதனால் பாடினார். ஆஸ்திரேலியாவுக்கு ஆப்பிரிக்காவுக்கு தமிழ்நாடுன்னு வைக்கலையே, தமிழ்நாட்டிற்குத்தான் தமிழ்நாடு என்று பெயர் சூட்டப்பட்டிருக்குது. அதைதான் பேரறிஞர் அண்ணா அவர்கள் இருந்தது, பிறகு மறைக்கப்பட்டது, நாம் திருப்பி வந்து அந்த பெயரை சூட்டி இருக்கிறோம் என்றுதான் அவர்கள் அந்த பெயரை சூட்டி பேசியதில் குறிப்பிடு இல்லை. அவருக்கு பின்னாடி வர நம்முடைய தாத்தா புரட்சி பாவலர் பாரதிதாசன், அது சாராயத்துக்கு வீரன்னு பேர் வைப்பாங்க உலகத்தில். அப்ப இனிமே நம்ம பாட்டங்களையெல்லாம் வாங்க சாராயம் அப்படிதான் நீ நம்ம கூப்பிடணும் போல இருக்கு. கொடுமடா கொடுமடா. நம்முடைய தாத்தா புரட்சி பாவலர் அவர்கள் தமிழ்நாடு 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 என்றுதான் வலியுறுத்தி வலியுறுத்தி பாடி வருகிறார். மூவேந்தர் முறை செய்தது நம் தமிழ்நாடு, தாய் முளைப்பாலோடு வீரம் உண்டது செந்தமிழ்நாடு. தமிழா நாம் தமிழர் நாம் தமிழர் என்று பாடு. தொடர்ச்சியா அப்படிதான் பாடி வர்றல. நாவலரும் பாவலரும் ஆண்டதின் நாடு, நிமிர்ந்து நீ நாம் தமிழர் என்று பாடு. முத்துக்கடல் முரசறையும் முத்தமிழ் நாடு, நீ முன்னேறுவாய் தமிழ் மறவா ஒற்றுமையோடுங்கிறார். தமிழை மறவாமல் ஒற்றுமையோடு, தமிழ் மறவனே தமிழ் வீரனே நீ ஒற்றுமையோடு. எப்படி பாடுவார் பாருங்க. முத்துக்கடல் முரசறையும் முத்தமிழ் நாடு, நீ முன்னேறுவாய் தமிழ் மறவா ஒற்றுமையோடு. அதான் இப்ப ரொம்ப முக்கியம். தத்தும் தவளைக்கு இடமா முல்லைக்காடு, நம் தமிழகத்தில் கால் வைப்பதா இந்தி பேடு, நத்தை உறவாடுவதா சிங்கத்தோடு, நாம் தமிழர் என்று முரசறைவாய்.